நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில வாசல்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விதவிதமான வாசல்கள்னால நிறைய பாடம் நம்ம கத்துக்க வேண்டியிருக்குது. இது ரொம்ப நம்ம பிரயோஜனமா இருக்கா. நல்லா கவனிங்க. முதல்ல மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இப்போ இடுக்கமான வாசல் வழி ஒன்று இருக்குது. இடுக்கமான வாசல் வழியில பிரவேசிங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன விஷயம்னு சொன்னா, இந்த இடுக்கமான வாசல் வழியை எல்லாரும் போறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது எளிதான வாழ்க்கை இல்லை. இது கர்த்தருடைய துணையோட கூட எளிதாக நம்ம பரிசுத்தமா வாழ்க்கை வாழலாம். இதை யோவான்ல ஒரு வசனத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது, இயேசுவே வாசல் சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவை நம்பி அவரை சார்ந்து கொண்டு வாழ்ந்தா அதனுடைய பலன் நித்திய ஜீவன். அது மாதிரி போகும்பொழுது கொஞ்சம் இறுக்கமா கஷ்டமா தெரியும். இது வானா அது வானா, இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமா தெரியுது, அவ்வளவுதான் பாதை. ஆனா இந்த பாதை எங்க போய் விடுன்னு சொன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு போகும். இதன் வழியா என்ன பண்ண மாட்டாங்க, வசனமே சொல்லுது, நிறைய பேர் வரமாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. அதான் இடுக்கமான வாசல், அதாவது ரட்சிப்பு. ரட்சிப்பு பெற்றா, ரட்சிப்புனா ஒன்றும் இல்லை, இயேசுகிட்ட வரணும், நான் பாவின்னு ஒத்துக்கணும். நான் என்ன பாவம் செய்தேன்னு சொன்னா லாபம் இல்லை. நான் பாவி, இயேசுவே என் பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவுங்க, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீங்களே, ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு கேட்டா நம்ம பாவத்தை மன்னித்து அவருக்கு நமக்கு இலவசமா ரட்சிப்பு தரார். இந்த ரட்சிப்பு பெற்று அவரை நம்பி சார்ந்து வாழும்போது அது எங்க போய் விடும்னு சொன்னா, நித்திய வாழ்வு, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் இடுக்கமான வாசல். இந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்க. ஆனா கேட்டுக்கு போற வழி எப்படி இருக்கும்? வழி விசாலமா இருக்கும், விரிவா இருக்கும், விசாலமா இருக்கும். அதன் வழியா போறவங்க கொஞ்சம் பேர் தான். அப்போ நிறைய பேர் போற பாதையில் நான் போனா நல்லா இருக்கும், அதுதான் நல்ல இடம் அப்படி யோசிக்கிறாங்க ஜனங்கள். குவிகிறாங்களே, நிறைய பேர் போறாங்க, அங்கேயும் அந்த வழியா போகலான்னு யோசிக்காதீங்க. அது ஆசீர்வாதம் இல்லை. கொஞ்சம் நேரமா இருந்தாலும் இடுக்கமான வாசல் வழியா இருந்தாலும் அந்த வழியா போனா என்ன நடக்கும் சொன்னா, கண்டிப்பா நித்திய ஜீவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்துக்குள்ள கர்த்தர் செய்வார், நடத்துவாரு. ரட்சிப்பின் பாதை. அடுத்தது மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறது சிலர். இடுக்கமான வாசல் வழி போனா எங்க போவோம்? நரகத்தான் போவோம். இதே விசாலமா இருக்க வழி, இந்த ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமா இருக்கும், வழி நெருக்கமா இருக்கும். ஆனா இதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான் அப்படின்னு வசனமே சொல்லுது. அந்த சிலர்ல நீ இருக்கணும், நான் இருக்கணும். வழி இடுக்கமா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடுக்கமான வழினா வேற ஒன்றும் இல்லை, கர்த்தரை நம்ம சார்ந்து போகும்போது அது என்ன நடக்கும்னு சொன்னா, கஷ்டம் போல தெரியும், வனாந்தரம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த வழி ரொம்ப ஆசீர்வாதமான வழி. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அவங்கள வனாந்தர வழியா தான் கொண்டு போனார். வனாந்தர வழியா கொண்டு போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்சம் தண்ணி இல்லாத போயிடுச்சு. சும்மா உள்ள ஆண்டவர் தண்ணி கண்மலையை பிளந்து தண்ணி கொடுத்தாரு. சிவந்த சமுத்திர இடையில வந்துச்சு. ஆனா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்துட்டாரு. ஆகாரம் இல்லைன்னா வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் கொடுத்தாரு. மன்னானா அப்படியே தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்குமா. அப்போ அவங்களுக்கு கால் வீங்கவும் இல்லை ஒன்றும். அப்புறம் வெயிலா இருக்கு, வெயிலை பற்றி கவலையே இல்லை, மேக ஸ்தம்பம் கொடுத்துட்டாரு. நைட்ல இருட்டாக்கனா அவருக்கு அப்போ அக்னி ஸ்தம்பம் கொடுத்துட்டாரு. இப்படி இடுக்கமான வழி, கஷ்டமான வழி நினைக்காதீங்க. அந்த இடத்துல தான் கர்த்தருடைய கரம் உன்னோட இருக்கும். உன் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து அருமையா அழகா நடத்தி எங்க போய் சேர்ந்தாங்கன்னா, கானான்ல போய் சேர்ந்தாங்க. அப்போ இந்த இடுக்கமான வழியா அவரை நம்பி நம்ம போவோமானா கண்டிப்பா
அது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அங்கே சந்தோஷத்துக்கு போய் சேரலாம். வழி இடுக்கமாக இருக்குதுன்னு கவலைப்படக்கூடாது. இடுக்கமான வழியில் அவருடைய கரம் நம்மளோட கூட இருக்கும். இதான் வந்து இடுக்கமான வழி. விசாலமான வழின்னு சொன்னால், நீ என்ன பாவனா செய்யலாம், என்ன பாவனா செய்யிருக்க பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் ஜாலியாக இருக்குது, பாவம் செய்ய, எல்லா பாவம் செய்யுன்னு. இது விசாலமான வழி. இந்த விசாலமான வழியை போகிறவங்க நிறைய பேர். ஆனால் அது முடிவு எங்கே போவேன்னா நரகத்துக்கு. ஒரு பிரபலமான ஒரு டாக்டர் இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, பாவம் நல்லா செய்யணும்னு ஒரு ஆசை. உடனே பிசாசு வந்து கேட்டானா, என்னங்க என்ன வேணும் உங்களுக்கு? நான் நல்லா பாவம் செய்யணும், அதுக்கு நான் உதவி செய்கிறேன். என்னன்னா எனக்கு என்ன ஆசை சொல்லுன்னா, இந்த குட்டி நடிகளோடு நான் சந்தோஷமா இருக்கணும். ஐயோ அதுக்கு என்னாச்சு, குட்டி நடிகளை கொண்டாந்து விட்டா அந்த குட்டி நடிகை கூட ஜாலியாக இருந்தான். குடிக்கணும், அதுக்கு நிறைய மதுபானம், பயங்கரமான பாவம் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வழி வகுத்துட்டான் பிசாசு. இது ஜாலி ஜாலி ஜாலின்னு அதில் ஜாலியாக அந்த விசாலமான வழி எல்லா பாவம் செய்தான் போனார். போனால் என்ன நடந்துச்சுன்னா, அந்த விசாலமான வழியில் கொஞ்ச காலம் அப்படி போச்சு. அப்புறம் ஒரு நாள் தனியாக அந்த டாக்டர் உள்ளவே இருக்கிறாரு வீட்டுக்குள்ள ஹாலில். வந்தா, நீ கேட்டதெல்லாம் நான் செய்தேன்ல, உனக்கு கொடுத்தேன்ல, இப்போ நான் கூப்பிடுறதுக்கு நீ வரணும்னு சொல்லிச்சான். நான் எங்கத்துக்கு நீ கூப்பிட்ட, நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ கேட்டதை நான் கொடுத்தேன், நான் கூப்பிடுறதுக்கு வரணும்னா நான் வரமாட்டேன்னு இவர் சொல்றது. அவன் பிசாசு பின்னால் சுற்றி 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 வந்து பயங்கரமான நகரம். அதை போட்டு பிடிச்சி இழுத்து 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 பயங்கரமாக இழுத்து நரக வேதனை இங்கே பண்ணி அவன் சாவே அடிச்சிட்டான். விசாலமாக போனால் ஜாலியாக பாவம் செய்தா அது முடிவு நரகம் தான் போய் சேரணும். அதனால இடுக்கமான வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வழியை நம்ம போனால் ஒருவேளை கஷ்டமாக்கலாமா, ஐயோ பாவமே செய்யக்கூடாதுன்னா இதுக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு கர்த்தர் வழி செய்வார், கவலையப்படாத. அந்த முடிவு வந்து காணாம், முடிவு வந்து பரலோகம், நித்திய ஜீவனை கொண்டு போய் அந்த இடுக்கமான வாசல் வழியும் விசாலமான வழியில போனா என்ன பண்ணணும், நரகத்தான் போக வேண்டியதா இருக்கும். அடுத்தது இன்னொரு வாசல், லூக்கா 7:12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, அந்த ஊர் வந்து நாயின் ஊர், மரித்து போனவர்களை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊரிலே வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இந்த நாயின்ற ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு கைப்பெண், ஒரு விதவை. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன், வாலிபன். நீயோ என் கணவர் இல்லாத போன பிள்ளைதான் என்னை காப்பாற்றுவான்னு அந்த அம்மா ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்துச்சு. அந்த பையன் திடீர்னு செத்துட்டாங்க. செத்துவ அந்த அம்மாவுக்கு கண்ணீர் இல்லை, அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனை. அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு போகலாங்க பாலையில கட்டி. போகும்போது ஊர் ஜனங்கள்லாம் கூட போயினேங்கிறாங்க. போகும்போது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். அந்த துக்கமான காரியத்துல அந்த நாயின் ஊருடைய வாசல் கிட்ட தான் அங்கே வருது நேரத்தில் ஏசு அங்கே போனார். போன உடனே அந்த அம்மா அழுகுறாங்க, ஜனங்களாம் அழுகுன்னு போறாங்க. அவர் உடனே இறக்கப்பட்டு நேர போய் என்ன பண்ணாரு, அந்த பாலையை போய் தொட்டார். தொட்டு வாலிபனே அப்படியே பாலை தூக்கி போய் நின்ட்டாங்க. வாலிபனே எழுந்துருந்தார் பாருங்க. அந்த வாலிபன் செத்து போனோம் அப்படியே ஒரு 2 நாள் ஆயிருக்கும். எழுந்து அப்படியே உட்காந்துட்டான் உயிரோட. பாருங்க, இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, துக்கமான சூழ்நிலை மத்தியில போனா கூட அந்த வாசல் கிட்ட இயேசு வருவாரானா கண்டிப்பா உங்க துக்கத்தை அவர் மாற்றுறது. ஒரு மரித்த ஒரு வாலிபனே உயிரோடு எழுப்பி அந்த தாயாரே மகிழ்விக்க செய்தவரு, நீ எந்த துக்கத்தில் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, உன் துக்கத்தை மாற்ற அவரால் முடியும். உன் துக்கம் அவரை மாற்றுவார். உன் துக்கத்தை அவர் கண்ணீரை அவர் என்ன பண்ண சந்தோஷமா மாற்ற அவரால் முடியும். அதனால இயேசுவே எங்க பாதியில வாங்க, எங்க வீட்டுக்கிட்ட வாங்க, எங்க துக்கத்துல வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா அந்த துக்கத்தை இன்பமாய் மாற்றுவார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அடுத்தபடி லூக்கா 16:20. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரிசனம் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், நல்ல பணம் பொருள் எல்லாமே இருக்குது, சும்மா டெய்லி நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், ஊர் சுற்றுவார், நல்லா சாப்பிடும், நல்ல சந்தோஷமா தான். பாவம் செய்தான்னு கூட அங்கே இல்லை. ஆனால் அவங்க வீட்டு வாசல் கிட்ட ஒரு தரித்திரன் இங்கே இருக்குது தமிழ் பைபிளில். இங்கிலீஷ் பைபிள்னா ஹீஸ் அ பெக்கர்ங்குது, ஒரு பிச்சைக்காரன்குது.
அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த லாசர், அந்த ஐஸ்வர்வானுடைய வாசல் அருகே உட்கார்ந்துருந்தான். பாருங்க, உலகத்துல நல்ல பணக்காரங்கிறாங்க, ஒன்றும் இல்லாத சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழைங்க பிச்சைக்காரன் இருக்கிறாங்க. எனக்கு பணம் இருக்குதே, என்னை போல ஆள் யாரும் இல்லான்னு, எனக்கு இருக்குதெல்லாம் எனக்கு இருக்குதெல்லாம் எனக்கு தான், நான் தான் அனுபவிச்சு யோசிக்கூடாது. உனக்கு பணம் கொடுத்துருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துருந்தா எல்லாமே கொடுத்துருந்தா இது எனக்கு தான் யோசிக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னா, இது ஏழைங்க, உன் வாசலில் இருக்கிற ஏழைங்களை பற்றி சிந்திக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவி செய்யணும். அவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத இருந்தா அவன் என்ன பண்ணுவானா, அவன் மேஜை மேலே உட்காந்து சாப்பிட்டாக்கா கீழே விழுது பாருங்க, அந்த துணிக்கு இங்கே பிரெட்டு துள்ளுங்க, அது கிடைக்குமான்னு காத்துன்னு போனான். ஏன் அப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளோ இருக்குதே, அவன் ஏழை தானே, அவன் கூட என்னை போல ஒரு மனுஷன் தானே, இன்னைக்கு எனக்கு பணம் இருக்குது, அவன் கொள்ளையெல்லாம் விழக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நல்ல உதவி செய்திருக்கலாம். உதவியே செய்யல. நல்லா நடந்துச்சுன்னா 2 பேரும் பணக்காரனும் சாக வேண்டியதுதான், ஏழையும் பிச்சைக்காரனும் சாக வேண்டியதுதான். இந்த பிச்சைக்காரன் பேரு போட்டிருக்குது பைபிள், லாசரு. அவன் செத்த உடனே அவன் ஆத்துமாவை தேவ தூதர்கள் கொண்டு போய் பரலோகத்துல ஆபிரகாம் மடியில இட்டு விட்டான். இந்த ஆயுசு இவன் என்ன பண்ணிப்பான், கார்பரேஷன் காசா இப்போ போட்டுருப்பாங்க அந்த சரீரத்தை. ஆத்துமா ஒன்று பத்தியா, விளையாடு ஆத்துமா, இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போயிடுச்சு. கஷ்டம், துன்பம், வேதனை அப்படி அனுபவிச்சான் உலகத்துல. ஆனா அதன் மத்தியில அவன் கர்த்தரை நம்பிக்கணும். கர்த்தரை நம்பினான். அவன் அப்படி சொல்லவே இல்லை, அவன் நல்லா குளம் போகுது, இந்த கடவுள் அவன் நல்லா வச்சுக்கிற என்ன அப்படி சொல்லவே இல்லை. அவன் அந்த முறுமுறுக்கவே இல்லை, அவனை பற்றி போலாமே படல, ஒன்றும் இல்லைனாலும் கவலைப்படல. அதன் மத்தியில கர்த்தருக்கு மனசுல அவன் நம்பலனால அவன் பரலோகத்துக்கு போனான். இந்த ஐஸ்வர்யவான் நிலைமை என்ன நடந்துச்சுன்னா, அவன் நல்ல சம்பிரதமா வாழ்ந்தான், அவனும் செத்தான். அவனுக்கு எவ்வளவு பட்டாசு வச்சு என்ன மாதிரி கிராண்ட் அடக்கம் பண்ணாங்க தெரியல. ஆனா அவன் ஆத்மாவை பிசாசு எடுத்துட்டு போய் எரிக்கிற நரகத்துல போட்டுச்சு. பயங்கரமா எரியுது. அந்த இடத்துல நீ மோட்சத்துக்கு போனாலும் அவ்வளவுதான், அதுல இருந்து வெளியில வர முடியாது. சந்தோஷமா இருக்கான் காலமெல்லாம். இந்த நரகத்துக்கு போனான் பாருங்க, அவன் நரகத்துக்கு போனவன் அது உள்ளவே தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னு சொன்னா, நீ ஐஸ்வர்யவானா இருந்தா நல்லது, கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை தேடு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யவான் இருந்தா கூட பரலோகத்துக்கு போகலாம். ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்துல ஏழைங்க, எளிவங்க, பிச்சைக்காருக்கு மனதார கொடு, இது கர்த்தர் எதிர்பார்க்கல. இந்த அந்த லாசரு போல ஒண்ணுமே இல்லைனாலும் சந்தோஷமா கர்த்தருக்குள்ள இருந்தான், ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷமா தான் பரலோகத்துக்கு போனான். இதுதான் நம்ம இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம். இன்னொன்னு, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, சீமோன் ஒரு சீஷன், இயேசுடைய சீஷன். அவர் இருந்த வீட்டுல என்ன நடந்ததுனாக்கா, அவர் போய் அந்த இடத்துல கர்த்தர் சொல்லியிருந்தார், அங்க போய் தங்கியிருந்தார். தங்கின போது இதுக்கு சம்பந்தம் அதிகாரி, அந்த அதிகாரி என்ன பண்ணாருன்னா, நல்ல ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது, எப்பவுமே ஜெபம் பண்றது, ஏழைகளுக்கு ரொம்ப உதவி செய்யறது, நல்லா தர்மம் பண்றது, அப்படி செய்தார். அவர் பேர் கொர்நேலி. அவர் செய்தாராம், இயேசு பற்றி அதை ரட்சிப்பு தரல. உடனே ஒரு நாள் கர்த்தர் ஒரு தூதனை பிரதட்சமா அனுப்பிச்சிச்சு. அவருக்கு பேதுரு விலாசத்தை கொடுத்தாரு. அந்த விலாசத்தை கொடுத்த போது அந்த விலாசத்தை எடுத்துன்னு தேடுன்னு போனப்போ இந்த பேதுரு இருந்த வாசல் வழியே வாசல் கிட்ட வந்தாக்கா, அந்த வாசல் கிட்ட வந்தப்போ, இதுதானா, வேற என்ன வீடான்னு கேட்டு விசாரிச்சு, இவர் தானா. அப்போ இங்கதான் இந்த பேதுரு தங்கியிருக்கான்னு சொன்னப்போ இவங்க போய் என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கு போனப்போ அவர் வர வச்சு அவர் சொன்ன மாதிரி அவங்க கூடவே போனார். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேதுரு யூத ஜாதி. இந்த யூத ஜாதி தான் ஒரு உன்னதமான ஒரு ஜாதி, மற்ற ஜாதி புறஜாதியா இருந்தாங்க. ஆனா இயேசு யூத குலத்தில் தான் இயேசு பிறந்தார். இயேசு யூத ஜாதியும் நேசிக்கிறாரு, புறஜாதிகளும் எல்லாருமே கர்த்தர் நேசிக்கிறாரு. அதனால வேண்டி அவங்க சொன்னதுனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த தூதருங்க
அந்த ஆளுங்க வந்து அவர் கூட்டின்னு போய் இந்த பேதுரு போய் அவங்களுக்கு சத்தியம் சொன்ன பொழுது அவங்க எல்லாம் வசனத்தை கேட்டாங்க. வசனத்தை கேட்கும் போதே இயேசுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, மனம் திரும்பினாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஞானஸ்நானம் கொடுக்க உதவி செய்தார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இந்த புறஜாதிகளுக்கு கூட கர்த்தரு நேசித்து ரட்சிப்பு கொடுக்க வல்லவராகிறார். என்ன ரட்சிப்பார இயேசு அப்படி யோசிக்காதீங்க. எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த படிச்சிருக்கிறியோ, படிச்சிலையோ, பதவியில் இருக்கிறியோ, ஒண்ணுமே இல்லை, எதுவாகலாம் அவருக்கு தேவை. எல்லாரும் அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனுஷன். எல்லாரையும் நேசிக்கிறாரு. எல்லாரும் மனம் திரும்பணும்னு அவர் விரும்புகிறார். ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு கொடுக்குறார். ஆனால் உன்னையும் நேசிக்கிறாரு. இயேசுவே என்னோட பேசுங்கன்னு கேளுங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இங்க யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இது பேதுரு சீஷன். இவரை வந்து அந்த ராஜா என்ன பண்ணாரு, சாவடிச்சிடணும், கொலை பண்ணணும்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு 2 கை காலெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ணோம், அந்த ஏரோது ராஜா தலை சீவனோன்னு காத்துங்கிறாரு. இவர் எப்படி பண்ணலாம்? இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு நீ ஜீவன் கொடுத்தா நம்ம கோயில் செய்ய போறேன், இல்லைன்னா எடுத்துக்கணும் உங்கள்ட்ட பரலோகத்துக்கு வந்துருப்போம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நினைச்சு நாளைக்கு தலையை சீவ போறாங்கன்னா அவர் நிம்மதியா தூங்குறாரு. செங்கலிங்க போட்டுக்குது கையை காலெல்லாம், நல்லா நிம்மதியா தூங்குறாரு. அப்படி தூங்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த கத்திரி பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வீட்டுல என்ன பண்றாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க ஊக்கமா. கர்த்தாவே இந்த பேதுரு விடுவீங்க, அவரை சிரசாதம் பண்ணக்கூடாது, நீங்க ஒரு அற்புதம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்றாங்க. ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அப்படி ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு சொன்னா, ஒரு தூதன் வந்துட்டார். எங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து பெரிய பெரிய இரும்பு கழுவு, இந்த வாசல் இரும்பால செய்து கனமான இரும்பு வாசல்ங்க. வந்த உடனே என்ன இருந்தாக்கா, நேர உள்ள போனா நேர பேர்கிட்ட போய் தட்டி எழுப்பி செருப்பு போடுப்பா, துண்டு எடுத்து கட்டிக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கு நேரா வராங்க. அவ்வளோ பெரிய பெரிய இரும்பு கதவு, பெரிய பெரிய பூட்டுங்க. அது காவலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. காவலாளர்களுக்கும் ஒன்றும் தெரியல, இரும்பு பூட்டு இரும்பு கதவு. உடனே டான் 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 என்ன பண்ணிச்சு, அப்படியே திறந்துச்சு. திறந்தா என்ன பண்ணாங்க, நேர வெளியில வந்து நகரத்துக்கு போற வழியில இரும்பு கதவுகள் வந்து எல்லாம் தானா திறந்துச்சா. உங்க தூதனும் பேதுரு வந்து நின்னா கதவு தானா திறந்துச்சு. அப்புறம் வெளியில போயிட்டு நெடுக போயிட்டாங்க. அப்புறம் தூதன் விட்டுட்டு அவர் போயிட்டாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உனக்கு முன்னால இரும்பு கதவு போல பயங்கரமான கதவு இருந்தாலும் அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தானா திறக்க வைப்பார். இது நடக்குமா, இது முடியுமா, இந்த வாசல் திறக்குமா, இது சான்ஸ் இருக்குதான்னு யோசிக்காதீங்க. உங்க கூட கர்த்தர் இருப்பாங்க. ஆனா கர்த்தரின் தூதன் வந்த போது தானாவே திறந்துச்சு. யாரும் பூட்டு போடல, சாவியை திறக்கல, யாரும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல, காவலாளர்களும் தடை பண்ண முடியல, இரும்பு கதவு எல்லாமே தானா திறந்துச்சு. இப்போ நீ எந்த நெருக்கத்துல இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ சம்திங், ஏதோ நெருக்கத்துல கஷ்டத்துல இரும்பு வாசல் கதவு போல உன் எதிர்க்க நிக்குது. நீ கவலைப்படாது, இயேசுவேன்னு கூப்பிடு. அவர் என்ன பண்ணுவார்னா, உன்னுடைய எல்லா அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் தானா திறக்க வைப்பார். கர்த்தர் நாம சீர ஆண்டவர், அவரால் முடியாது ஒண்ணு இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். அது என்ன வாசலா இருந்தாலும் சரி, அது உனக்கு வெற்றிகரமான வாசலா மாற்றி தருவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. அருமையான வாசலை பற்றி சொன்னீங்க, அதற்காக சோத்திரிக்கிறையா. இடுக்கமான வாசலா இருந்தாலும் எங்களோட கூட நீங்க வருவதனால சந்தோஷமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமேப்பா. அந்த வழியில் நடத்துங்க. விசாலமான வழியில போய் நரகத்துல விழாத போய் பாதுகாத்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துருந்தா நமக்கு நன்றி அப்பா. நாங்களே அனுபவிச்சு நரகத்துக்கு போகாதபடி ஏழைகளை நினைத்து பார்க்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. எங்களுக்கு விரோதமா என்ன கதவு, இரும்பு கதவு போல கதவுகள் காணப்பட்டாலும் அதை உடனடியா தானாய் திறக்க செய்ய முடியும். நாளில் இது கேட்கிற மக்கள் என்ன பாடு, என்ன கஷ்டம், என்ன தடை, ஆண்டவர் இது நடக்காது, இது முடியாது, இந்த கோர்ட்ல கேஸுகளின் விடுதலை வராது, அப்படி எந்த காரியங்களை நினைத்து கொண்டு தவித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்வீங்கன்னா, நீங்க கூட இருப்பீங்கன்னா எல்லா தடைகளும் உழைத்து போல மாற முடியும் அப்பா. பிள்ளைகளுக்கு தடைகளை உழைத்து
ஆசீர்வாத கதவுகளை திறந்து, ஆசீர்வாத வாசலை திறந்து அற்புதம் செய்யுங்க. நாம் தம்மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்பதா. ஆமென். God bless you.